ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். என்னுடைய மல்லிகைப்பூ செடி வச்சு ஒரு 3-4 வருஷம் ஆச்சுங்க. பாருங்கள் எப்படி ரூட் பவுண்ட் ஆகியிருக்குன்னு. வேரெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் அந்த செடிக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ட்லாம் மேலே வரைக்கும் வராதுங்க, கிடைக்காது. அதனால் நான் இதை ரீபாட் பண்ண போகிறேன். நம்ம தரையில் வைக்கும்போது அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. ஆனால் தொட்டியில் வைக்கும்போது தான் சரியாக கேர் பண்ணணும். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். இப்படி இருந்தால் எப்படி, எவ்வளோ ரூட்ஸு ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி பின்னிக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். நல்லா பெருசாக வரும் பூக்கள் சின்னதாகவும் இல்லைனா க்ரோத் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் உடனே ரீபாட் பண்ணணுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், ரீபாட் பண்ணணும். இன்றைக்கி தாங்க அந்த நேரம் வந்துச்சு ரீபாட் பண்ணுறதுக்கு. இந்த செடியை மேலே ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டேங்க. இந்த வேரையெல்லாம் வெட்டி எடுத்து இதில் நிறைய செடிங்களை நம்ம ப்ரொபகேட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. இதில் ஃபுல்லாக இது பாதி இந்த பயிரெல்லாம் நம்ம பிடுங்கி எடுத்தாச்சு. இதில் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று நம்ம எடுத்து நட வேண்டியதுதாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு தொட்டியில் உள்ள செடியை எவ்வளோ தொட்டியில் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன்னு. இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் நல்லா வளர்ந்து பூக்கள் வர ஆரம்பிக்குங்க. அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.